டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 தொகுதிகளுக்கான மெகா சர்வேயின் கடைசி தொகுதியை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். 39 தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட்டு அனைத்து தொகுதியும் நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நாகப்பட்டினம் ஒரு தொகுதி மட்டும்தான் பாக்கி இருக்குது. தமிழகத்தின் இந்த தொகுதியை திமுக நேரடியாக அணுகவில்லை. அதாவது 40 நாடும் நமதே 40 நமதே அப்படின்னு சொல்லி இருக்கிற திமுக இந்த ஒரு தொகுதியை கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்திருக்கிறது. மற்றபடி இங்கே பாஜகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டியிடுகிறது. கம்யூனிஸ்ட் சார்பாக செல்வராஜ் அவர்களும், அதிமுக சார்பாக சுர்ஜித் சங்கர் அவர்களும், பாஜக சார்பாக SGM ரமேஷ் அவர்களும் களமிறங்கியிருக்கிறாங்க. நேர்களே, இந்த தொகுதியை பற்றி நம்ம அனாலிசிஸ் சொல்லியிருந்த போது இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு பாஜகவிற்கு கணிசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி வைத்துவிட்டு 2வது இடத்திற்கு பாஜக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் சொல்லியிருந்தோம். ஸோ போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த நிலைகள் மாறி இருக்குதுன்னா சின்ன மாற்றங்கள் இருக்கிறது. வெற்றி வேட்பாளர் யார் என்பதில் பெரிய மாற்றங்கள் இல்லை. எக்ஸிட் போல்ஸும் ப்ரீ அனாலிசிஸ் மாதிரியே தான் வந்திருக்கிறது. CPI வெற்றி பெற்று செல்வராஜ் அவர்கள் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. இங்கே நாம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்க வேண்டியது என்னன்னா, பாஜகவின் SGM ரமேஷ் அவர்களுக்கும் அதிமுகவின் சுர்ஜித் சங்கருக்கும் இடையான போட்டி தான். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி விரிசல் இங்கே ஒரு எஃபெக்ட் இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கிறோம். இதன் காரணமாக கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வராஜ் அவர்கள் வெற்றி அப்படின்றதும் ஈஸியாக இருக்கிறது. அண்ட் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு இடையே வாக்குகள் எப்படி பிரிய போகிறது அப்படின்றத நிச்சயமாக ஒரு தனியான அனாலிசிஸே பண்ணலாம். காரணம், வெறும் கட்சி வாக்குகள் மட்டும் அதிமுகவுக்கு வருகிறதா, இல்லை திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளும் அதிமுகவுக்கு வருகிறதா அப்படின்றத நம்ம நிச்சயமாக அனலைஸ் பண்ணி ஆகணும். பாஜக இங்கே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டாலும் அதனுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது ஒரு மிரள வைக்கக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 10% தாண்டி 15% வரைக்கும் டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம். ஸோ பாஜகவிற்கு வரும் வாக்குகள் அதிமுக தலைமையில் மீது எதிர்ப்பட்ட எதிர்ப்பு வாக்குகளா, இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக பொதுமக்களே அளிக்கும் வாக்குகளா அப்படின்றத நிச்சயமாக நாம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் முதலிடத்தை பொறுத்தவரை நிச்சயமாக எந்த மாற்றமும் இல்லை. செல்வராஜ் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாடாளுமன்றம் செல்வது உறுதி அப்படின்னு தான் தெரியுது. ஸோ நேர்களே, இதுதான் நம்மளுடைய நிலைமையாக இருக்கிறது. 39 தொகுதிகளிலும் தமிழகத்தில் நம்ம சர்வே பண்ணியிருக்கிறோம். பெரும்பாலான தொகுதிகள் திமுக தான் வெல்லும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அதிமுக கணிசமான தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். முக்கியமாக தாமரை மலர்வது தமிழ்நாட்டில் இப்போதைக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஸோ இனிவரும் அரசியல் காலகட்டங்களில் பாஜகவை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்துவிட்டு எந்த கட்சியாலும் அரசியலை செய்ய முடியாது அப்படின்றது இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு டேக்அவேயாக இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய அனாலிசிஸாக இருக்கிறது. மற்றபடி மத்தியில் பாஜக தான் மீண்டும் ஆட்சி வரும் அப்படின்றது பல கருத்து கணிப்புகள் ஏற்கனவே வந்த மாதிரி, அதே சமயத்தில் மாநிலத்திலும் தமிழகத்திலும் திமுக கணிசமான இடங்களை கைப்பற்றும் அப்படின்றதுதான் இருக்குது. எதிர்கட்சி அந்தஸ்து காங்கிரசுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பல கேள்விகளுக்கு ஜூன் 4ஆம் தேதி தான் விடை சொல்லும். உங்களைப் போலவே நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம். ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த மாற்றங்கள் நடந்திருக்கிறது, முக்கியமாக நாம் சொன்னது எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறது, அண்ட் நம்ம எந்த அளவுக்கு மக்களின் மனதை நெருக்கமாக கவனித்திருக்கிறோம் அப்படின்றத தனியாகவே அனாலிசிஸ் பண்ணி இன்னொரு வீடியோவாக போடலான்னு இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக தேவை. எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அனாலிசிஸோடு சந்திப்போம். நன்றி.